ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூல மெட்ராஸ் மேட்டினி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் இப்ப தமிழ்ல அவைலபிளா இருக்கு. ஒரு எமோஷனல் ஃபீல் குட் டிராமா மூவியா இது வெளிவந்திருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். இந்த படத்தோட ஹீரோ காளி வெங்கட். இவரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர். இவருக்கு ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப். இப்படி ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ் ஆன ஃபேமிலி லைஃப் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருடைய பசங்களை ரொம்ப அன்போடும் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாரு. ஃபேமிலியும் நல்லா பாத்துக்கிறாரு. தனக்கு கிடைச்ச வருமானத்துல தன்னுடைய பையனையும் பொண்ணையும் படிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி அவங்களும் அவங்க ஃபேமிலி இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே காளி வெங்கட் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஒரு பிளான் பண்றாரு. தன்னுடைய பையன் பொண்ணை எப்படியாவது அவங்களோட லைஃபை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாரு. அந்த பிளான் என்ன? அவர் நினைச்சபடி அந்த பிளான் அமைஞ்சதா இல்லையா? இந்த கதையை சத்யராஜ் சார் ஒரு எழுத்தாளரா இருப்பாரு. நடுவில் அப்படியே சொல்லிட்டு இருப்பாரு. அவர் கதை எழுதணுங்கிற அந்த ஃபேமிலி அப்படி இன்வெஸ்டிகேஷன் மாதிரி அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. இப்ப இறுதியில காளி வெங்கட்டோட லைஃப் என்னவா மாறுச்சு அப்படிங்கறது இந்த படத்துடைய ஒன்லைன். படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே காளி வெங்கட் அவங்களோட ஆக்டிங் செம்ம வேற லெவல்ல இருக்கு. ஒரு நடுத்தர ஆட்டோ டிரைவராகவே குடும்பத்தோட ஆட்டோ டிரைவரா வாழ்ந்திருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லா கேரக்டரும் செமையான ஒரு ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா எமோஷனல் செம்மையா கனெக்ட் ஆகுது. ஒரு நடுத்தர ஃபேமிலி வர்க்கத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ டிரைவர்கள்லாம் இன்றைய சூழ்நிலையில எப்படி கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃபேமிலி எவ்வளோ முன்னுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல யதார்த்தமா டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த சென்டிமெண்ட் கலந்து சொல்லியிருக்காரு. இப்போ லாஸ்டா டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நல்ல யதார்த்தமா ஒரு மனித நேயத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்திலும் ஒரு மனித நேயத்தை ஒரு வித்தியாசமா டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதுவும் நல்லா கிளிக் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளே பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து அப்ப ரசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது பொதுவா இன்றைய உலகத்துல இப்படிதான்ப்பா இருக்கும். குறிப்பா 2K கிட்ஸ் எப்படி பெற்றோர்களிடத்துல பொறுப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அது ஒரு இந்த படத்துக்கு பிளஸ் தான். படத்துடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் பிஜிஎம் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே சத்யராஜ் சார் அந்த பின்னணி குரல் கொடுப்பாரு. அதுதான் கொஞ்சம் மைனஸா இருக்கு. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுடைய ரியாலிட்டியா அப்படியே கொடுத்துருக்கலாம். மற்றபடி இந்த படத்துல பெரிய மைனஸ்லாம் எதுவுமே இல்லை. பொதுவா ஒரு எமோஷனல் மூவி, ஒரு ஃபேமிலி எமோஷனல் மூவி வேணுங்கிறவங்களுக்கு இந்த படம் சூப்பரான ஒரு வொர்த்தான மூவி தான். ஓகே கைஸ், இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூல சந்திப்போம்.